கொரியன் நியூஸ் அப்படின்னு வந்துட்டாவே பிடிஎஸ், பிளாக் பிங்க் இவங்களை பத்தி தான் நம்ம பரவலா பேசுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நியூஸோட தான் வந்திருக்கோம். இது கொரியன் கிடையாது, பட் அவங்க முக ஸ்டைல்லே இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ். உங்களுக்கு தான் கொரியன் ஸ்டைல்லே இருக்கிற பல பேரை பிடிச்சிருக்க, எனக்கே பிடிக்கும். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பிரபலமான மாடல், அதுக்கப்புறம் ஒரு கனடியன் இன்ஃப்ளூயன்சர். இவங்க பாடி பாசிட்டிவிட்டி பத்தி பயங்கரமா பேசி எனக்கு ஹிட் ஆகியிருக்காங்க. பாடி பாசிட்டிவிட்டினா என்ன, அப்படி என்ன சர்ச்சை ஆச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுவாண்டோட்டான் இவங்களுடைய போட்டோவை பாருங்களேன். இவருக்கு ஒரு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 30, ஒரு 45 அப்படிதானே தோணும். ஆனா இவருக்கு வந்து 60 வயசு ஆகுது. ஆனா இவ்வளவு இளமையா இருக்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு இல்லையா? இவருடைய சாப்பாடு வழக்கங்கள் தான் அப்படி கொண்டு போயிருக்கு. அதாவது காலையில எந்திரிச்சு அவர் வெறும் 6 முட்டை தான் சாப்பிடுவாராம். அதுல 2 மஞ்சக்கரு தான் எடுத்துப்பாரா. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெள்ளை மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் மதியானம் ஆன பிறகு வந்து கொஞ்சம் கறி, மீன் சூப்பு இந்த மாதிரி தான் எடுத்துப்பாராம். சுகரை டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாராம். மதுபான பழக்கம், சிகரெட் குடிக்கிறது எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமானது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாடல்ஸ் எல்லாம் ட்ரக் அடிக்டா இருப்பாங்க, ஆனா எனக்கு அதுல விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. நைட்டு கரெக்டா ஒரு 8 மணி 7 மணி ஆனாவே இது வந்து தூங்கிடுவாராம். ஏர்லி மார்னிங் எந்திரிப்பாரா, ஜிம் டெய்லியும் போயிடுவாராம், யோகா பண்ணுவாரா, என்னென்னமோ சொல்றாரு. இப்ப இவரோட நியூஸ் தான் பாத்தீங்கன்னா அகைன் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆச்சு. ஒரு 3 வருஷம் முன்னாடி நம்மளோட பல தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல இவரை பத்தி போட்டிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து இவரை பத்தி என்ன பேசியிருந்தாங்கன்னா, இவர் வந்து இளமையா இருக்கிறாரு, இவர் வந்து சிங்கப்பூர் மாடல், இவர் சிங்கர் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கரியரு அது மட்டும் தான் பேசுறாங்களே தவிர இவர் என்னென்ன பெருசா ஃபுட் எடுத்துக்கிறாரு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, அவர் மக்கள் கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே தெரியல. ரீசெண்டா கூட அவருடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணாரு. அப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து என்னதான் பல ஸ்கின் கேர் பண்ணாலும் நீங்க வாயில என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க இளமையா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கறது சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இப்ப இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியான ட்ரெண்டிங், என்னடா அப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் கிளாரா அப்படிங்கிற இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் அட்லீஸ்ட் இவங்களுடைய ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய வீடியோவே எதை பத்தி இருக்கும்னா பாடி பாசிட்டிவிட்டி. அதாவது எனக்கு வந்து ஸ்மால் செஸ்ட் இருக்கு, நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் எலும்புந்தோலுமா இருக்கேன், ஆனா இதை வச்சு என்னால முன்னேற முடியும், இதை வச்சே நான் எல்லாருக்கும் வந்து நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கும்ல, அதெல்லாம் நான் வந்து உடச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா வீடியோ போட்டாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மள எவ்வளவு பேர் தப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பெரிய செலிபிரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. எப்பனாலும் வந்து அந்த காசு கொடுக்கறது இந்த எல்லா கதையும் நடந்திருக்கு. ஆனா 2 வருஷம் 3 வருஷம் நல்லா கண்டென்ட் சேர்த்து வச்சு லட்சம் கோடியா சம்பாரிச்சு என்ன பண்ணிட்டானுங்கன்னா 2025 போய் பிரெஸ்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தானே நாங்க பாடி பாசிட்டிவிட்டி இவ்வளவு நாள் நினைச்சோம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட உடம்ப நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவ்வளவு நாள் நான் வந்து இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல, ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களை கிளியரா ஏமாத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களை பல பேர் அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த அன்ஃபாலோ பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்ப என் உடம்ப என்ன பாத்துக்கிறதுக்கு எதுவுமே எனக்கு உரிமையே கிடையாதா, ஃபாலோவர்ஸ் நீங்க தான் என் உடம்ப பத்தி முடிவு பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அழுதி சீன் போட்டு ஒரு பெரிய பிரச்சனை இப்ப வரைக்கும் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி பாசிட்டிவிட்டி தான். அதாவது தவறான உணவுகள் சாப்பிடாம இருந்தா எப்படி சுவாண்டோட்டான் மாதிரி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தவறா வந்து இப்படிதான் பாடி இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எலும்பு தோணும் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தும் பரவாயில்ல அப்படின்னு மக்களை ஏமாத்தி இப்படி சம்பாரிச்சு இன்னைக்கு பாடியை இப்படி மாத்தினவங்க இருக்காங்க. இயற்கையாவும் பாடி இப்படி வச்சுக்கலாம், செயற்கையாவும் இப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.